ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி 5 மினிட்ஸில் செய்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, அதே சமயம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டு வரட்டும். நம்ம அதுக்கப்புறமா மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வறுபட்டதும் இப்போ இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும், ரொம்ப வதங்கணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணுன்றது அவசியம் கிடையாது, நம்ம உடனே சாதம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் ரொம்ப குழஞ்சி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய வெங்காய சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான வெங்காய சாதம் ரெடி ஆயிடுச்சு. காய்கறிலாம் இல்லாத நேரத்தில் நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். நம்ம சாதம் மட்டும் வடித்து வச்சிட்டோன்னா இது 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு வறுவல், அப்படி இல்லைன்னா அப்பளம் கூட கொடுத்து அனுப்பலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.